அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம பெருசாக சீனி டப்பா ஒரு 10 கிலோ 5 கிலோன்னு வாங்கி வச்சுருப்போம். அதில் எறும்பு வராமல் இருக்க இந்த மாதிரி கிராம்புகளை போட்டு வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி கிராம்பு போட்டால் இது கண்டிப்பாக உண்மையிலேயே எறும்பு வரலை. நான் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டிப்பு வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து சின்ன டப்பாவில் வந்து எறும்பு வர மாட்டேங்குது, பெரிய டப்பாவில் மட்டும்தான் வருது. அதனால நான் பெரிய டப்பாவில் மட்டும் போட்டேன், எறும்பு வரலை. இருந்தாலும் எனக்கு வந்து இப்படி கிடக்கிறனால எனக்கு இதை வந்து அல்லையில் வந்து அந்த கிராம்பு திரும்பி திரும்பி இதிலே வந்துடுது. அதனால எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. இப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லா கிராம்பையும் இந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்துருக்கோம். இந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்து இதை பொட்டணமாக கட்டி நம்ம அந்த சீனி டப்பா இந்த பாருங்கள் பொட்டணமாக கட்டியாச்சு. சின்ன பொட்டணமாக கட்டி அதை நம்ம உள்ளே போட்டுட்டோம். இப்படி போட்டுட்டோன்னா நமக்கு சீனி அட்டுறதுக்கு சிரமமாக இருக்காது. இதே மாதிரி நீங்கள் பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் எறும்பு வராமல் இருக்கும். பார்க்க போகிறோன்னா வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போது நம்ம வந்து டக்குன்னு கெஸ்ட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பச்சை பால் எடுத்து பண்ணிட்டா அது டேஸ்ட் இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, டக்குன்னு ஒரு பால் எடுத்து தண்ணியே ஊற்றாமல் சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிட்டு இப்படி ஃபேன் காற்றுல என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி இப்படியே தூக்கி தூக்கி விட்டு நல்லா ஆற்றி விட்டிங்கன்னா ஆடப்படராமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆறிடும். நீங்கள் அந்த ஆறினதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவு தண்ணி மற்ற என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். வீட்லேயும் நமக்கு இப்போ அவசரத்துக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பாலை காய்ச்சி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம குயிக்காக வந்து ரோஸ் மில்க்கு தயார் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, பொதுவாகவே வந்து நம்ம பால் காய்ச்சும் போது எப்போதுமே விலக்கி வச்ச பானையாக இருந்தாலும் நல்லா குடஞ்சு ஒரு 2-3 தடவை உள்ளே குடஞ்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அதே மாதிரி அந்த பால் பாக்கெட்டையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அதில் வந்து தூசி அழுக்கு ஏதாவது இருந்துரும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ நம்ம உடச்சி அந்த பானையில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஊற்றிட்டு இப்போ லாஸ்ட் வர இப்படி திருப்பையில் அந்த பால் பாக்கெட்லேருந்து தண்ணி வடியும். அது வந்து பாலில் விழுக தான் செய்யும். இதுவே நம்ம சுத்தமாக கழுவி இது பண்ணல அந்த தண்ணி விழுந்தாலும் ஒன்றும் கிடையாது. இதுவே ஏதாவது தூசி அழுக்கு இருந்து அது வடிஞ்சிச்சுன்னா அது வந்து பால் தெரிஞ்சு போயிடும். இல்லை வந்து நமக்கு கெடுதலாகவும் உடம்புக்கும் அது நல்லது கிடையாது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பால் காய்ச்சல இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெயில் சீசன், அதனால் மாங்காய் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிது. நான் வந்து 1.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். அந்த மாதிரி நிறையா மாங்காய் வச்சு நம்ம நிறைய விதையும் பண்ணலாம். மெயினாக இதோட மருத்துவ குறிப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதான். அதுவும் இல்லாமல் குடலை வந்து சுத்தப்படுத்துமா, குடலுக்கும் ரொம்ப நல்லது. அதை விட வந்து உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாமா. இது வந்து கலோரி ரொம்ப ரொம்ப கம்மியாக. அதுக்கடுத்து இதில் என்ன குணம் இருக்குன்னா, வைட்டமின் சி இருக்கா இது. அதனால விட்டமின் சி குறைபாடு உள்ளவங்க இதை கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் புதிய இரத்த அணுக்களையும் இது உருவாக்குமா. இது மலிவாக விற்கலே இதை வாங்கி மாங்காய் வத்தல் போடலாம், மடு மாங்காய் போடலாம், ஊறுகாய் போடலாம், தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் மாங்காயில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இது மலிவாக கிடைக்கையில் வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொய்யாக்காய் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், அரைச்சி வடிகட்டிட்டேன். அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு இதில் வந்து உப்பு, மிளகு சீரகத்தூள் போட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கொய்யாக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக வெயில் நேரங்களில் நம்ம ஜூஸாகவும் தண்ணி சத்து உள்ளது அதிகமாக சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு உடம்புல வந்து தண்ணி, இந்த வேர்வைக்கும் அதுக்கும் நமக்கு தண்ணி சத்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டு சர்க்கரை போடாமல் உப்பு மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி கொய்யாக்காய் ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மோரை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஒன்றும் வேணால் கொய்யாக்காயை எடுத்து மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிட்டு உப்பு மிளகு சீரகத்தூள் மட்டும் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆவியில் வேக வைக்கிறது வந்து நம்ம வந்து விலை உயர்ந்தது தான் வாங்கணும்னு இல்லை. சில வீட்டில் இருக்கும், சில பேர் இட்லி சட்டியில் வச்சு அவிப்பாங்க. இருந்தாலுமே அந்த ஸ்டீமரில் உள்ள ஒரு அதே நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ஈயத்துலேயும் இருக்கும், சில்வர்லேயும் இருக்கும். விலை ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது.
இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அளவு இந்த அளவு வந்து எந்த சட்டி கொள்ளுதோ அந்த சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு இதுக்கு இப்படி ஒரு குமிழ் மூடி மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா நம்ம போடுற எல்லா பொருளும் அழகாக வெந்துடும். இதில் நீங்கள் இட்லி, சப்பாத்தி எல்லாமே, இடியப்பம் வேக வைக்கலாம். அப்புறம் நீங்கள் காய்கறிகள் கொஞ்சமாக என்னென்ன வேக வைக்கணுமோ அதெல்லாம் ஆவியில் சூப்பராக வேக வச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பயனுள்ள டிப்ஸ்.